குண்டர் சட்டத்தில் சிறையில் அடைக்கப்பட்டிருந்த 439 பேரை சென்னை உயர்நீதிமன்றம் விடுவித்து உத்தரவிட்டுள்ளது. கடந்த 5 நாட்களில் நடைபெற்ற விசாரணையில் இவர்கள் அனைவர் மீதான தடுப்பு காவல் சட்ட உத்தரவும் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக கூறுகிறார் செய்தியாளர் ரமேஷ். தொடர் வன்முறை குற்றங்களில் ஈடுபடுவது, போதைப் பொருள் கடத்துவது, கள்ளச்சாராயம் கடத்துவது போன்ற குற்றங்கள் செய்பவர்கள் குண்டர் தடுப்புச் சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்படுவது வழக்கம். இவர்கள் ஓராண்டுக்கு ஜாமீனில் வெளிவர முடியாது. இந்த நிலையில் சென்னை புழல் சிறையில் உள்ள கிட்டத்தட்ட 1600 கைதிகள் கடந்த மார்ச் மாதம் திடீர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்கள் தங்கள் மீதான வழக்கை உடனடியாக விசாரித்து முடிக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்திருந்தனர். இது தொடர்பான வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்ற முதன்மை பெஞ்ச் குண்டர் தடுப்புச் சட்ட காவலை காவல்துறை அதிகாரிகள் தவறாக பயன்படுத்தக்கூடாது என்று கேட்டுக் கொண்டிருந்தது. இந்த நிலையில்தான் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் தனபாலன், நீதிபதி சொக்கலிங்கம் ஆகியோரடங்கிய பெஞ்ச் கடந்த 15ஆம் தேதி ஒரே நாளில் 212 பேரை குண்டர் தடுப்புச் சட்ட காவலிலிருந்து விடுவிக்குமாறு உத்தரவிட்டிருந்தது. அவர்கள் தொடர்ந்த வழக்கை ஏற்றுக்கொண்டு அந்த உத்தரவு ரத்து செய்யப்பட்டு அவர்கள் விடுதலை செய்யுமாறு உத்தரவிடப்பட்டிருந்தது. இந்த நிலையில் மீண்டும் கடந்த திங்கட்கிழமை முதல் வியாழக்கிழமை வரை விசாரணை நடத்தி 227 பேரை குண்டர் தடுப்புச் சட்ட காவலிலிருந்து விடுவிக்குமாறு உத்தரவிட்டுள்ளது. ஆக மொத்தம் 5 நாட்கள் விசாரணை நடத்தி 439 பேரை இவ்வாறு விடுதலை செய்யப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. சென்னை உயர்நீதிமன்ற வரலாற்றில் ஏற்கனவே நீதிபதி பத்மநாபன் தலைமையிலான பெஞ்ச் ஒரே நாளில் 1000 பேரை விடுதலை செய்யுமாறு உத்தரவிட்டிருந்தது. அதற்கு அடுத்தபடியாக நீதிபதி தனபாலன் தலைமையிலான பெஞ்ச் தற்போது 439 பேரை விடுதலை செய்யுமாறு உத்தரவிட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது.